Hey guys, welcome. Finally Tata Curve accomplished is Turbo 1.2 Revotron. இது ரொம்ப முக்கியம். Turbo 1.2 Revotron ஐஸ் இன்ஜின் கிடையாது, ஐபிஎன் கிடையாது. ஸோ உங்களுக்கு எங்கே போனாலும் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் சைனாவில் கிடைக்காது. டீசல் இருக்குது எல்லா இடத்துலையும். கேட்டால் வந்துட்டு இன்னும் அப்ரூவல் வரல சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வண்டி ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கவே முடியாது. ஸோ ஐ தாட் டு மேக் ஏ vlog அண்ட் சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த vlog. ஸோ நேற்று வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டு மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் மேனுவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் படித்து பாருங்கள், என்ன ஸ்பீட் லிமிட்ஸை செட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் கொடுக்கு. இப்போதைக்கு வந்துட்டு அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு பாதி சிட்டி பாதி ஹைவேஸில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு 16 கொடுக்குது. ஆஸ் இட்ஸ் நியூ வெஹிக்கல், சர்வீஸ் கூட முடியல, ஜஸ்ட் 1 day old. pretty good, happy. I was quite upset actually. நான் வந்துட்டு சிட்டிக்குள்ளே கொடுத்த மைலேஜ் வந்துட்டு 8 என்னமோ. அது மேபி நம்மளோட டிரைவிங் ஸ்கில்ஸ் பழைய காரில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம், அதனால பிரச்சனை வரலாம். ஸோ கம்பெனி கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்துட்டு நம்ம கார் ஓட்டுனா ஐ திங்க் இட்ஸ் கிவிங் pretty decent மைலேஜ். ஹைவேஸில் இப்போவே வந்துட்டு 17 மேலே போகுது, which is a pretty good mileage I would say. ஹேண்ட்லிங் இஸ் குட். ஹேண்ட்லிங் பற்றி, கார் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சில பிரச்சனைங்க இருக்குது. Minor, nothing major. So please support. I'll upload all those videos in upcoming days. Thank you.